இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் தகப்பனின் அன்பும் அதற்கு முந்தைய தினம் நாம் சிருஷ்டிகரின் அன்பையும் பற்றி தியானித்தோம். இன்று தாயின் அன்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து கூறுகிறார். கர்த்தர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்களுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருந்தார். ஒருவேளை நீங்கள் தகப்பனை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் தகப்பனை போல் இன்றைக்கு மனம் உங்களுக்கு இறங்குவார். தாயை இழந்து போயிருக்கலாம். தாயை போல உங்களை தேற்றுவார். எனக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஜிம் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். சிறு வயதிலேயே அவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்து விட்டான். அவன் சிறு வயதிலே அனாதையாகி தெருவில் விடப்பட்டிருந்தான். ஆனால் கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருந்ததால் ஒரு பக்கத்தில் இருந்த மளிகை கடைக்காரர் பார்த்து அவனை தன்னுடைய கடையில் சேர்த்து கொண்டு சிறு சிறு வேலைகள் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் அந்த கடையில் கொடுத்து அவனை ஆதரித்து வந்து கொண்டே இருந்தார். சிறு வயதிலே அவனுக்கு டிபி வியாதி இருந்தது. அதனால் அடிக்கடி அதிக வேலைகள் செய்ய முடியாது, பலவீனமாகி போகி விடுவான். இப்படியே வளர்ந்து கொண்டிருந்த அவன் அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரோடு இருந்தது. அதை தாண்டி ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், ஒவ்வொரு நேரம் மணி அடிக்கும். ஆனால் 12 மணிக்கு 12 முறை என்ன செய்யும், மணி அடிக்கும். இந்த சின்ன தம்பி என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, தனக்கு ஒரு வழக்கமாக கொண்டிருந்தான். கரெக்டாக அந்த 12 மணி அடிக்க தொடங்கும் போது இந்த கடையிலேருந்து என்ன செய்வான், கிளம்பி அதை அடித்து 12வது அடி அடித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆல்டரில் போய் முழங்கால் படிட்டு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படி இதே அவனுடைய வழக்கமாக இருந்துச்சு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. டெய்லி தவறாமல் இந்த வேலையை என்ன செஞ்சுட்டு இருந்தான், செய்து கொண்டே இருந்தான், வளர்ந்துக்கிட்டே வந்தான். அவனுடைய வியாதியும் அவன் கூட வளர்ந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் என்ன செய்யுது, அப்படியே வளர்ந்து கொண்டே வந்துச்சு. அவனால் அதிக வேலைகள் செய்ய முடியல. ஆனால் அந்த கடைக்காரர் அந்த தம்பியின் உண்மைத்தன்மையை பார்த்து அவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனார். அவனை வச்சுருந்தார் கூடவே. அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் கடையில் அதிக கூட்டம். ஆனால் மணி என்ன செஞ்சு 12 அடிக்க தொடங்கிட்டு அப்படியே பாடி கேட்டுகிட்டே இருக்கான். வேகமாக பார்சல் போடுறான். நான் போகணுமே. அப்போது அந்த கடைக்காரர் பார்த்து, தம்பி நீ எங்கேயோ போவிய மணி அடிக்கும்போது போடா அப்படின்னு சொல்கிறார். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு அங்கே போய் கடவுள்கிட்ட சொல்கிறான், நான் ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டான். அவன் தனக்கு எந்தையும் அவன் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் என்ன செய்கிறான், அந்த கரெக்டான நேரத்தில் கடவுளை தேடி அங்கே போய் என்ன செஞ்சிடான், நான் ஜிம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்படியே வருடங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான், கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அப்படியே மயங்கி விழுந்துருதான். உடனே அந்த கடைக்காரர் என்ன செய்கிறாரு, அப்படியே பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்கிறாரு, தூக்கிட்டு ஓடுறாரு. அங்கே ஹாஸ்பிட்டல் என்ன செய்கிறாங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணி அந்த தம்பியை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, தரவு செக்அப் பண்ணுறாங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது, இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்தானே, எப்படியாச்சும் இந்த தம்பியை பழைக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, இந்த டிபி வியாதி முத்திட்டுது, அவனுடைய லிவர் முழுசு நினச்சி நுரையீரல் அவ்வளோத்தையும் தின்று விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, எனக்கு ஒரு சில மணி நேரங்கள் என்ன செஞ்சிருவான், அந்த தம்பி இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த ரூமுக்கு வெளியே அந்த கடைக்காரர்கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறத ஜிம் காதில் விழுது. ஜிம்முக்கு என்ன செய்யுது, அந்த வந்து அட்மிட் ஆகி கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உறுப்புகள் செயலிழக்க தொடங்குறத அவனால் உணர முடியுது. அவனால் முதல்ல காலை தூக்கி உட்கார முடிஞ்சிச்சு, இப்போ உட்கார முடியல, கையை தூக்க முடியல, தலையை அசைக்க முடியல, எல்லாமே அவனுக்கு பாரமாக இருக்குது. அப்படியே யோசிக்கிறான். அப்படியே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த 12 மணி என்ன செய்யுது, அடிக்கிறதுக்கு என்ன செய்யுது தொடங்குது. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா நாளும் நம்ம என்ன செய்வோம், சர்ச்சுக்கு ஓடி போவோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இன்னும் 4 மணி நேரம், இன்றைக்கி ஒருக்கா எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லி எலும்ப ட்ரை பண்ணுறான். அவனால் என்ன செய்ய முடியல, எலும்ப முடியல. அவன் கண்களிலிருந்து கண்ணீராக வடியுது. அப்படி 12க்கு 1 மணி அடிக்குது, 2, 3 அப்படின்னு சொல்லி 10, 11 மணி அடித்தாச்சு. 12 அடித்து முடிக்கவும் இவனாளுக்கு ரொம்ப அழுகி அவர் திடீரென்று அந்த ரூமில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு.
அப்படி பார்க்குற, இது எங்கேருந்து இந்த வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வெளிச்சத்தின் மத்தியிலேருந்து ஒருத்தர் அழகாக பேசுகிறாரு. ஜிம், நான் ஏசப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிறாரு. சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே ஓடலை, நம்ம இல்லைனாலும் நம்ம என்ன செய்வோம், ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இன்றைக்கி ஏசப்பா என்ன தேடி வந்திருக்காங்க. இவ்வளோதான் அவன் கேட்டான். அவன் சந்தோஷத்தில் என்ன செஞ்சான், எழும்பி உட்கார்ந்தான் பாருங்க. அவனுக்குள்ள வியாதி எல்லாம் மறைந்து போயிட்டு பரம டாக்டரே அவரை என்ன செஞ்சுட்டு அவனை தேடி வந்து அவனுக்கு புதிய நுரையீரல், புதிய உறுப்புகளையே அந்த ஒரே வார்த்தையில் கொடுத்துட்டாரு. அவன் எலும்புனா, குதிச்சான், துள்ளுனா, அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி ஓடுனா, ஆடுனா, பாடுனா, எல்லாம் செஞ்சான். திடீர்னு அந்த சைடில் விசிட்டுக்கு வந்த டாக்டர் பார்த்துட்டு, என்னடா அந்த தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த தம்பி இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்கானே, என்னடா உனக்கு நடந்ததுன்னு கேட்கும்போது அவனால் விவரித்து சொல்லவே முடியல. என்னுடைய இயேசு, என்னுடைய தாயின் அன்பை காட்டில் மேலானவர் என் கூட இருந்தாங்க, எனக்கு சுகம் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கையிட தொடங்கினான். இன்றைக்கு அந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் தேடும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஏசப்பா தேட, அந்த நேரத்தில் இயேசு உங்களை தேடி வருவார். உங்களுக்கு என்ன விதமான அன்பு தேவைப்படுதோ அந்த அன்பை உங்களுக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு எல்ஷடாய்னு ஒரு பேர் உண்டு பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, தாயை போல அரவணைத்து தேற்றுகிறவர் என்று அர்த்தம். அந்த ஜிம்முங்கிற தம்பியை தாயை போல அரவணைத்து தேற்றி சுகம் கொடுத்து ஜீவனை கொடுத்து வாழ வைத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்டு யாருமே இல்லையேன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கும் அவர் ஒரு தேற்றவாளகரனாக உங்களை குணப்படுத்துகிற ஒரு இயேசு கிறிஸ்துவாக உங்கள் மத்தியில் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆபிரகாம் 99 வயசான பிறகும் அவர் என்ன செஞ்சாருன்னா தாயின் அன்புக்காக ஏங்கினார் அப்படிங்கிறத ஆதியாகமம் 17 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இப்படி ஏங்கி கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவர் சொல்றாரு, நான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்கிறான். ஏசப்பா அவன் மேல் அன்போடு அவனை ஆபிரகாமை அரவணைத்து அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாக என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். அந்த இயேசு, இந்த தாயின் அன்பை கொண்ட இயேசு இன்றைக்கு உங்களையும் அந்த ஜாதிகளுக்கு தகப்பனாக, இந்த நாட்டிற்கு பெரிய அதிபதியாக உயர்த்த வல்லவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், கருப்பு, படிப்பறிவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலையும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தாயின் அன்பை உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நான் உங்களை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறாரு. ஒரு கோழி என்ன செஞ்சுச்சா, தீ பற்றி அந்த பகுதி பின்பகுதி, வீட்டின் பின்பகுதி எரியும் போது அப்படியே இப்போ இருந்து அதோட தீயோட கருகிட்டான். அப்போ தீயெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை அப்படியே போய் எடுத்து பார்க்கும்போது அந்த இது சாம்பல் ஆகிடுது. உள்ள செட்டைக்குள்ளேருந்து ஒரு 7-8 குஞ்சுகள் வந்துச்சான். அப்போ அந்த தீ எரியும் போது தான் உயிரை பெருசுப்படுத்தாமல் அந்த குஞ்சுகளை பாதுகாத்தது போல தேவன் இன்னைக்கு உங்களை பாதுகாக்கிறார். தன்னுடைய ஜீவனை கூட பெருசாக நினைக்காம இன்றைக்கு உங்களை தன்னுடைய செட்டையின் மறைவில் வைத்து இந்த கொள்ளை நோயின் காலத்தில், கடைசி காலத்தை உங்களை காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தாயை போல நேசிக்கிறார். இங்கே கவலையே படாதீங்க, உங்களை நேசிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறாரு. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காண்டி ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீங்க ராஜா. அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் தகப்பனை உம்மை நோக்கி, எனக்கு தாய் இல்லையே, தாயின் அன்பு இல்லையே, நான் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறேனே, கைவிடப்பட்டவளாய் இருக்கிறேனே என்று உம்மை நோக்கி வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அந்த பிள்ளைகளின் தேற்றுவீராக, அரவணைப்பீராக. உம்முடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த தேசத்தில் அவர்கள் செழித்திருக்க தகப்பனை, உயர்ந்திருக்க தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிற முடியும். தெய்வீக அன்பு அவர்கள் இருதயத்தை இப்பொழுதே நிரப்பட்டும் ஏசப்பா. எல்ஷடாயா, நீர் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனேரின் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். மகிமை மகிமை